தனியார் ஐயா கிட்ட தான் கேட்கணும். அதாவது முந்தா நேற்று வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல் பண்ணுறாரு, படங்களுக்கெல்லாம் உள்ளேயே வச்சு மாலை போடுறாரு, வெள்ள நிவாரணத்தை கூட பஸ்ஸில் வச்சு கூட்டு வராருன்னெலாம் சொல்லிட்டு இருந்த காலகட்டத்தில் தடாலடியாக பரந்தூர் போகிறாரு, அங்கே விவசாய மக்களை பார்க்குறாரு, கூட துணைக்கு நிற்பேன் அப்படின்னு அதிரடி பேசுகிறாரு, தேவைப்பட்ட வேங்கை வயல் போவேன் அப்படின்றாரு. மாவட்ட செயலாளர்கள் பொறுப்பாளர்கள் நியமனம் வேக வேகமாக நடக்குது, எல்லாரையும் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறாரு. இன்னைக்கு பார்த்தா ஒரு 3 பெரிய பெயர்கள், அதாவது நான் சொல்கிறது ஜான் ஆரோக்கியசாமி உட்பட, அவர் யாரும் நமக்கு தெரியும், மாற்றம் முன்னேற்றம் காலத்திலிருந்து சீமான் அவர்களுக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ்டாக இருந்த பல பேர், இன்னைக்கு பல கட்சிகளுடைய வியூகங்களை தெரிஞ்ச 3 பேர் விஜயோட இருக்காரு. அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் சொன்னதெல்லாம் பொய்ப்பிச்சிட்டாரா விஜய், வேகம் எடுத்துட்டாரா தனியார் ஐயா? இல்ல இல்ல, நீங்க மொத்தமா விஜயனுடைய வேகம் எடுத்து விட்டாரா அல்லது விஜயனுடைய இந்த மொத்த அரசியல் வாழ்க்கை வரலாற்றையும் 2 நிமிடங்கள்ல சொல்லிட்டீங்க. ஒரு பெரிய கட்சியை துவக்கி நாடாள போற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் நான் தான் முதலமைச்சர்னு சொல்லி சுருக்கமா பேசுறத மக்கள் ரசிப்பாங்கன்னு நம்புறேன். இல்ல, தமிழக வெற்றி கழகத்தை துவக்கிய விஜய் அதை அக்டோபர் 27 இருந்து கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய அலுவலகத்துக்கு வருகிறார். ஒரு முறை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் தருகிறார். ஒரு சம்பவம். 2வது அம்பேத்கர் ஐயாவுடைய நூல் வெளியீட்டு விழா, அதுவும் விகடன் குழுமம் நடத்துற விழா, அந்த ஒரு சம்பவம் 2 விஜய் நடத்துவது. 3வதாக இப்பொழுதுதான் இந்த நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள் அறிவிப்பு அப்படிங்கிற இந்த 3 சம்பவங்கள், 3ம் 5 நிமிடங்கள். இதுலயும் அவர் பிரஸ் மீட், அதாவது ஊடகத்தை சந்திக்கல, இந்த நிர்வாகிகளும் ஊடகத்தை சந்திக்கல. எல்லாமே ரகசிய அமைப்பை போல தமிழக வெற்றி கழகத்தை நடத்துகிற விஜய் அது தலைமறை அமைப்புகளை போல நடத்துறாங்க அல்லாமல். அதே மாதிரி இங்க வந்து சேருகிறவர்கள் எல்லாம் பாருங்க, எல்லாருமே ஏதோ ஏதாவது ஒரு தவறான இயக்கங்களில் இருந்து தலைமுறையிலிருந்து வந்து போல வருகிறார்கள் அல்லாமல் ஒரு அரசியல்வாதியாக நாடறிந்த முகங்கள் இதில் யாரும் இருக்காங்களா? நிர்மலா இருக்கலாம், ஆதவா இருக்கலாம், அதுல இன்னும் இருக்கிற நம்ம மற்றவர்கள்லாம் மக்கள் அறியாத, களத்தில் மக்களோடு மக்களாக இருந்து மக்களுக்கு தொண்டு செய்யாத, வெறும் எல்லாருமே ஹோம் ஒர்க்னு சொல்றவங்க, எல்லாருமே வீட்டு வேலையில டெக்னிக்கல் டிஜிட்டல் வேலை செய்யக்கூடியவங்களா இப்ப வந்திருக்காங்க. ஒரு கேள்வி மட்டும் வச்சிடறேன்யா, இன்னைக்கு வியூகம் அமைப்பது அப்படின்றது தேர்தல் வெற்றியில் மிகப்பெரிய பங்கு வகிக்குது. 2014 நரேந்திர மோடி காலமாகட்டும், இல்லை 24 தேர்தல்கள் ஆகட்டும், எல்லா தேர்தலுமே 2021 ஆகட்டும், ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றவங்கள தான் நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய வெளிச்சத்தோட பார்த்தோம். அந்த வகையில் எனக்கு இருக்காங்கப்பா பாருங்க இங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல விஜய் இருக்காரா? இல்ல, அதுக்கான இப்ப நான் அது இப்ப கவனமா பார்த்தேன். அந்த விஜய் என்ன பச்சை துரோகத்தை எப்படி செய்யறாருனாயா, ரசிகர்கள் தன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலம் தனக்காக உழைத்து 24 மணி நேரமும் சிறுக சிறுக சேமித்த பணத்தை எல்லாம் திரையரங்கிலே வந்து கொட்டி தளபதி வாழ்க, விஜய் வாழ்கன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ரசிகர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிட்டு இன்னமும் அவர்களை தெருக்கோடியில நிறுத்திவிட்டு பெரிய பணக்காரர்கள் ஆதவர்ஜனாவை போன்ற பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்களுக்கு சொந்தக்காரர்களாக இருக்கிற பணக்காரர்களை ஏற்கனவே பல்வேறு கட்சிகளிலே பல குற்றச்சாட்டுகளுக்கு இரையாகி இருந்த இவர் யாரை எதிர்க்கிறாரோ அந்த அரசியல் கட்சியை, அந்த குடும்பத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கு நியமிக்கப்பட்ட ஒரு வியூக வகுப்பு நிறுவனத்தில் கூட்டாக இருந்து, அதாவது பிரசாந்த் கிஷோர் மாதிரி அல்லது அமைப்பாளர்களோடு இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் அறிவாலயத்தில் வேலை செய்த ஒரு ஆதவர்ஜனாவை கொண்டு வந்து விஜய் தன் அருகிலே நிறுத்தி கொண்டு தனக்கு அடுத்தபடியாக ஒரு நம்பிக்கையான இடத்துல ஆதவ வைக்கிறார். அப்ப இவரிடத்துல என்ன நம்பிக்கை வரும்? இப்ப நாட்டு மக்கள் யார் ஆதவர்ஜனா ஏற்கனவே திமுகவில் இருந்து பிறகு விடுதலை சிறுத்தைகளுக்கு போய் மாசத்துக்கு ஒரு கட்சி மாறுற ஆதவர்ஜனாவை யார் நம்புவா? அப்ப நீங்க மாதத்து இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? ஆனா கேட்டா ஆதவர்ஜனா சொல்றாரு இவர் ஏதோ பெரிய சித்தாந்தவாதி போல, கொள்கைவாதி போல ஆதவர்ஜனா பேசுறாரு. கொள்கைனா என்னன்னே தெரியாது. தந்தை பெரியாரை, பேரறிஞர் அண்ணாவை, முத்தமிழர் கலைஞரை, புரட்சி தலைவரை, புரட்சி தலைவர் இதய அம்மாவை, யார் தெரியுமா? அண்ணல் அம்பேத்கரை, அண்ணல் மகாத்மா காந்தி ஐயாவை, தேச ஆதவுக்கு என்ன தெரியும்? களத்துல ஒரு கிளை கிடையாது. ஒரு வார்டு உறுப்பினர்ல 100 ஓட்டு வாங்கி ஒரு வார்டு உறுப்பினரா பஞ்சாயத்து கூட ஜெயிக்காத ஒருத்தர் கொண்டுட்டு வந்து ஒருத்தர் நிறுத்தி ஒரு பணக்காரர் நிறுத்திக்கிட்டு விஜய் இப்ப இதோ தேர்தலுக்கு ஆயத்தமாகி வெற்றி நிச்சயிக்கப்பட்ட ஒன்று என்பது விஜய் ஏற்கனவே தோற்று போனவர்களை அருகில் வைத்துக் கொண்டு அவர் மீண்டும் தோல்வியை சுமப்பதற்கு விஜய் அணியமாகி வருகிறாரோ என்கின்ற நம்ம ஒரு அனுதாபத்தோட பாக்குறோம். அதே நேரத்தில் நிர்மல்குமார் அதைத்தான் சொல்றேன். அப்ப நிர்மல் என்ன செய்யறாரு? நிர்மல் ஏற்கனவே பாஜகவில் இருந்து பாஜகவை ஆட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வருவதற்கான வலைத்தள பொறுப்புகள் இருந்தவர். ஐடி விங்கில் இருந்து அங்கும் அவரால்
பாஜகவை ஒரு வலிமைப்படுத்த முடியாமல் தோற்று போய் அந்த தலைவரோடு முரண்பட்டு கொண்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எடப்பாடி அணிக்கு எடப்பாடியினுடைய தகவல் பரப்பு தளபதியாக கொண்டு போய் நிறுத்துறாங்க. எடப்பாடி இவர் போனதுக்கு பிற்பாடு, நிர்மல் போனதுக்கு பிற்பாடுதான் எடப்பாடி வரலாற்றில் இல்லாத தோல்வியை சந்தித்தார். 2023 நிர்மல் குமார் அந்த பொறுப்புக்கு போறாரு. 2024 நாடாளுமன்ற பொது தேர்தலில் அதிமுக தோற்றுவிக்கப்பட்ட காலத்தில் இருந்து அதுவரை பெற்றிராத வீழ்ச்சியை, தோல்வியை, 13 இடங்களில் இரட்டை இலை 3வது இடத்துக்கு போய் தாமரை 2வது இடத்துக்கு வருகிற அளவுக்கு எடப்பாடியை தரைய நிலையில கொண்டுட்டு வந்து நிறுத்துறது இந்த நிர்மல்குமாருடைய பங்கு இருக்கு. அப்ப நீங்க இப்படிலாம் தேர்தல் வகுப்பிலேயோ அல்லது தேர்தலில் வெற்றிக்கான வியூகத்தை வகுப்பதிலே நிர்மல் தோற்றிருக்கிறார், அல்லது சமூக வலைத்தளங்களிலே ஊடக தளத்திலே தொண்டர்களிடத்திலே நாட்டு மக்களிடத்திலே அதிமுகவின் பெருமைகளை, கொள்கைகளை, தலைவர்களுடைய அந்த எண்ணங்களை கொண்டு போய் சேர்ப்பதிலே தோல்வி ஏற்பட்டு வெற்றி தோல்வி இல்ல. இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்றவங்களுக்கு வெற்றி தோல்விகள் சகஜம். நம்ம பார்த்துருக்கோம். நம்ம பல தருணங்கள்ல வந்து மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஒரு தேர்தலில் தோல்வியை சந்திக்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா நம்ம இங்க பார்க்க வேண்டியது, களத்துல வாங்கன்னு சொன்ன விஜய் நான் இன்னைக்கு பரந்தூர்ல போய் பேசுறதை நம்ம பார்த்தோம். வேங்கை வயலுக்கு வரேன்னு சொல்றான்றதையும் நம்ம வந்து அவர் அறிக்கை விடுறார். நான் சுற்றுப்பயணம் போக தயாரா இருக்கேன் தமிழ்நாடு ஃபுல்லா அப்படின்னு சொல்றாரு. படம் முடிஞ்ச உடனே அதுக்கான ஏற்பாடுகள் நடக்குதுன்றார். அப்போ களத்துல இறங்குவதற்கான முயற்சி இறங்கிட்டார். இந்த 3 விட்டுடுவோம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டை விட்டுடுவோம், நேரடியாக நான் மக்கள்கிட்ட பேசுறேன், நான் வரேன் அப்படின்னு விஜய் சொல்றது என்ன சமிகையை கொடுக்குது? தேர்தலுக்கு 1 வருஷம் கூட இல்லை. இல்ல, நான் அதையும் பார்த்துட்டேன். இப்ப மக்களோடு மக்களாக களத்தில் இருந்த எவர் ஒருவரையும் அருகில் வைத்துக் கொள்ளாத விஜய், ஏற்கனவே நான் புஷி ஆனந்த் பொதுச் செயலாளர் வரைக்கும் சொல்றேன், களத்தில் ஒரு தத்துவ நிலையில் அல்லது அடிப்படை மக்கள் பிரச்சனைகளில் போராடி பல இன்னல்களை சுமந்து வழக்குகளை பெற்று மக்களின் பேரன்பை, அபிமானத்தை பெற்றவரா புஷி ஆனந்த் இல்ல. ரசிகர்களுக்கு தலைவராக இருந்த ஒருவர் பொதுச் செயலாளர். பல்வேறு கட்சிகளில் இருந்து பதவி கிடைக்காமல் அல்லது அவருடைய பணிகள் பிடிக்காமல் அல்லது அவருடைய செயல்பாடுகள் பிடிக்கவில்லை என்று மற்ற கட்சியின் தலைவர்களால் வெளியேற்றப்பட்டவர். அது நிர்மலா இருக்கலாம், அல்லது ஆதவா இருக்கலாம், அல்லது இன்ன நிர்வாகிகள் எல்லாம். அப்ப பல்வேறு கட்சிகளில் இருந்து, அது கரைபடிந்த கட்சிகளில் இருந்து வெளியேறியவர்கள் எல்லாம் விஜயை சுற்றி அமர்ந்து கொண்டு நாங்கள் ஒரு புதிய தமிழ்நாட்டை படைக்க போறோம்னு பச்சை பொய்ய சொல்றாங்கல்ல, அதுதான் நகைப்புக்குரியது. அப்ப இவர் எப்படி ஒரு புதிய தமிழ்நாட்டை, புதிய அரசியலை நாட்டுக்கு அறிமுகப்படுத்த போறாரு? அதே மாதிரி களத்துக்கு போறதாகவும் சொல்றீங்க. இப்ப பரத்தையாவுக்கு தெரியும், கிட்டத்தட்ட பரந்தூருக்கு போய் விவசாய மக்களோடு அல்லது பரந்தூரில் வசிக்கிற பல்லாயிரக்கணக்கான மக்களோடு விஜய் எங்க இறங்கினார்? காரில் இருந்து தன்னுடைய அந்த கேரவன், பெரிய சொகுசு வண்டியில இருந்து இறங்கவே இல்லை. இறங்கி 2 நிமிடம் நின்று அந்த கதவை ஒட்டியே ஒரு 2 போட்டோ எடுத்துக்கிட்டு போராட்ட குழு தலைவர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட 910 நாட்கள் 2.5 ஆண்டுகள் போராடி கொளுத்துகிற வெயிலையும் கொட்டுகிற மழையிலையும் நடுங்கிற குளிர்லையும் போராடுகிற மக்களை போய் இவர் யாரையாவது பார்த்ததாக எந்த ஊடகத்திலேயே நம்ம காட்டுறோம்? மக்களை பார்க்கல. தாவேகா தரப்புல என்ன சொல்றாங்க? நீங்க சொன்னதுதான் சொல்றாங்க. ஆமாங்க, 910 நாள் நடந்துச்சு இந்த போராட்டம். ஆனா இன்னைக்கு தலைப்பு செய்தியா மாறுவதற்கு காரணம் விஜய் அன்னைக்கு வந்துட்டு போன அந்த பரந்தூர் விசிட் தான். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் அது தலைப்பு செய்தியா எல்லாரும் பேசக்கூடிய வகையில மாறிச்சு. இந்த 910 நாள் எங்க போச்சு அந்த விவாதங்கள் அப்படின்னு தான் வைக்கிறாங்க. ரொம்ப சரியான கேள்வி. அப்ப தலைப்பு செய்தியாகுவதுதான் போராட்டத்தினுடைய நோக்கம் அல்ல. அந்த மக்களினுடைய துன்பம், அந்த மக்களின் துயரம், அந்த மக்களின் கோரிக்கை, அந்த கோரிக்கையை ஏற்கப்பட வருவதற்கு விஜயால், தமிழக வெற்றி கழகத்தால் என்ன முன்னெடுப்பு எடுத்துச்சு? தமிழக 910 நாட்கள் அந்த பகுதிக்கே செல்லாத தமிழக வெற்றி கழகம் அந்த போராட்ட களத்திலே மக்களோடு மக்களாக நின்று மக்களுக்காக குரல் கொடுத்து பல போராட்டங்களை முன்னெடுக்காத தமிழக வெற்றி கழகம் அல்லது அதன் தலைவர் விஜய் அன்னைக்கு போய் 5 நிமிடம் பேசுறாரு, 3 நிமிடம் எழுதி கொடுத்து துண்டு சீட்ல பேசுறாரு, 2 நிமிடங்கள் தான் பேசுறாரு. அப்ப நீங்க போய் அந்த மக்களோடு உரையாடல, தலைவர்களோடு உரையாடவில்லை, மக்களோடு நெருங்கி பழகுவதற்கே, களத்திற்கு வருவதற்கே அஞ்சி விலகி தலை கவிழ்ந்து போற விஜய். இப்ப கூட நீங்க தொலைக்காட்சியில நம்ம தொலைக்காட்சியில தான் பாக்குறோம். பாடி லாங்குவேஜ் மேனரிசம்னு புரிஞ்சுக்கலாம். ரைட், நான் அவங்க கருத்து இல்ல பாடி லாங்குவேஜ். இப்ப நீங்க முகத்தை தலை குனிந்து நடந்து ஒரு தலைவர் போறாரு, நீங்க எதுக்கு ஊடகத்தை காட்டுறீங்க? அவர் விஜயானே தெரியலையே, ஏன் ஒரு டூப் கூட போலாம்ல? இப்ப நீங்க விஜய் மாதிரி ஒருத்தர், விஜய் இப்ப ஷூட்டிங்ல இருக்காரு, விஜய் மாதிரி ஒருத்தர் தலை கீழே விட்டுட்டே போறாரு, அப்ப நம்ம விஜய் தான் போறாருன்னு நம்ம எப்படி தெரியும்? இன்னைக்கு எந்த பிரஸ் மீட் இல்ல, அவருடைய குரலை கேட்கல, ஆனால் அந்த செய்தி நம்ம இப்ப விவாதிக்கிறோம். ஆனா நீங்க வந்திருக்கிறவர்கள் எல்லாம் பல்வேறு கட்சிகளில் இருந்து வந்தவர்கள். ஆகவே இவர்கள் ரசிகர் மன்றத்தில் இருந்து அப்பலுக்கற்ற எவர் ஒருவரும் தமிழக வெற்றி கழகத்தில் எந்த பொறுப்பிலும் இல்லை. விஜய் மட்டும்தான் அரசியலுக்கு புதிது. விஜய் சுற்றி இருக்கிற எல்லோருமே விஜய் எதிர்க்கிற, விஜய் குற்றச்சாட்டு வைக்கிற பல்வேறு அரசியல் கட்சிகளிலிருந்து
அந்த கட்சிகளாலேயே வெளியேற்றப்பட்டவர்கள் தான் விஜய். நான் புரிஞ்சுக்கிறேன். தமிழக வெற்றி கழகத்தால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கக்கூடாது, நம்பக்கூடாது, விஜய் நிராகரிக்க வேண்டும், தமிழக வெற்றி கழகத்தை நிராகரிக்க வேண்டும், நிராகரிப்பார்கள். நான் தனியார் சார்ட்ட ஒரே கேள்வி தான் வைக்கிறேன் சார். மெயின் பிக்சரே நீங்க பார்க்கல, ட்ரைலர் டீசருக்கே நம்ம லைட்டா அதிர்றோம். பாருங்க, ஏப்ரல் மாசம் மெயின் பிக்சர் வந்தவொடனே தான் எல்லாருக்கும் எல்லாம் தெரிய போகுது அப்படின்றாங்க. மெயின் பிக்சர் எப்படி இருக்கும்னு உங்க வியூகம்? என்ன, ஒரு 5 நிமிஷம் பேசினவரு இன்னொரு 3 நிமிஷத்தை குறைத்து கொண்டு 2 நிமிடம் மட்டும் பேசுவார். 5 நிமிஷம் பேசவே இல்லை. எவ்வளவு நிமிஷம் பேசினாரு காமசியா? இப்ப நீங்க உணர்வா, நீங்க இவ்வளவு கிளாரிட்டியா தெளிவா பேசுற மாதிரி விஜய் எங்கயா பேசுறாரு? ஏன் 47 நிமிஷம் அண்ணா? 47 நிமிஷம் 32 செகண்ட் பாத்தீங்களா? மாநாட்டுல உட்கார்ந்து ஸ்தம்பிச்சு போச்சு. ஒரு சின்ன இது பேசுறது கூட இல்ல. பேசினாரா இல்லையா? நான் பார்த்தேன். மாநாட்டுல பார்த்தேன். இருக்கு மாநாட்டுல பார்த்தேன். இப்போ மறுபடியும் நீங்க கூட போய் பாருங்க. மாநாட்டில் விஜய் இருக்கையில் அமர்ந்திருந்த நிமிடங்கள் எவ்வளவு நேரம்னு பாருங்க. பிறகு எழுந்து நின்று ஒளிவரிக்கு முன்பு நின்று தன்னுடைய கொள்கைகளை, லட்சியங்களை, கருத்துக்களை, நாட்டு மக்களுக்கு, தமிழ்நாட்டு அரசியலை, இந்திய தேசிய அரசியலை, சர்வதேச அரசியலை பற்றி என்ன வகுப்பு எடுத்தார்? தமிழக வெற்றி கழகத்தின் தேவை என்ன, தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை, சித்தாந்தம், லட்சியம் என்ன என்பது குறித்து எந்த நாட்டு மக்களுக்கு என்ன பேசுறாரு மறுபடியும் கூட கைய பாருங்க. அவங்க கட்சி மாநாட்டுல அறிமுக மாநாட்டுக்கு அவங்க கொள்கையும் அவங்க கட்சியை பத்தி தான் பேச முடியும். அவங்க எப்படி பேசுறாரு? ஆனா பாரதிய ஜனதா கட்சியின் பேரை சொல்லுல, திராவிட முன்னேற்ற கழக மத்திய அரசு, மாநில அரசு, எந்த கட்சியும் மத்திய அரசு, மாநில அரசுட்டாரு. இதுக்கு மேல என்ன வேணும் நாட்டு மக்களுக்கு? நீங்க உடனே பாஜக பேர் சொன்னா, பாஜக பேர் சொன்னாரு, மோடின்னு சொன்னாரா, அமித்ஷான்னு சொன்னாரான்னு அடுத்த கேள்வி வைப்பீங்க. தனியார் கேள்வி சார், அவருடைய விஜய் வியூகம் என்னவா இருக்கு? அதாவது மாநில அரசு, இப்போ காமேஷ் அவர்கள் பேசும்போது கூட தொடர்ந்து சில கேள்விகளை தொடர்ந்து மாநில அரசை பார்த்து தான் எழுப்பிட்டு இருக்காரு. அவர் வியூகத்துல தெளிவா இருக்காரா? எங்களுக்கு 2026 திமுகவை நோக்கி என்ற இடத்தை நோக்கி போறாரா தனியார் ஐயா? அதுதான் இப்ப நீங்க இந்த கோடம்பாக்கம், சாலிக்கிராமம், பனையூர்ல நடிகர்களுக்கு என்ன நப்பாசினாயா? அதாவது கொஞ்சம் நடிச்சு அதுல ஏராளமா பணம் குவிந்த பிறகு அந்த செல்வ செழிப்புல அவர்களுடைய ஆசை நிறைவு பெறுவதில்லை. அதற்கு பிறகு நாட்டின் முதலமைச்சராக பரந்தூரிலிருந்து, அதாவது நீங்க பனையூரிலிருந்து அல்லது சாலிக்கிராமம், கோடம்பாக்கத்திலிருந்து நேர செஞ்சார்ஜ் கோட்டைக்கு வந்து தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரா அரியணையில அமரணும் அப்படிங்கிற இந்த குறுக்கு வழி உலகத்துல எங்கேயும் இல்லாத வாய்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கிறது. அதற்கான உழைப்பு போடுறோம், மக்களுக்கான உழைப்பு போடுறோம் தானே சொல்றாங்க. இப்ப விஜயகாந்த் அவர்கள் உழைப்புனா ஒரு சொத்து வியர்வை சிந்தாத, நாட்டு மக்களுக்காக சிந்தாத விஜய் ₹1 ஈட்டிய பணத்தில் ரசிகர்களும் தமிழ்நாட்டு மக்களும் கொட்டி தந்த ஊதியத்தில் ஒரு படத்திற்கு 250 கோடி ரூபாயை வருவாயாக பெறுகிற விஜய் ரசிகர்களுக்கு ₹1 கூட வெறும் தேநீர் அல்லது தக்காளி சாப்பாடு, எலுமிச்சம் சாப்பாடு, தயிர் பட்டணம் கூட தராத ஒரு விஜய் லட்சக்கணக்கான மக்கள் வெள்ளத்தில் மிதந்து உணவு இல்லாமல் பல நெருக்கடிகளுக்கு ஆளாகி இருந்த பொழுது ஒரு 10,000 பேர் 20,000 பேருக்கு கூட உணவு தராத விஜய் தன்னுடைய கட்சியினுடைய மாவட்ட செயலாளரை இறந்தவரை வீட்டுக்கு போய் ஆறுதல் இழப்பீடு கூட தராத ஒரு விஜய் எந்த இடத்துல நீங்க அவர் வந்து கஷ்டப்படுகிறார்? எங்கேயும் கஷ்டப்படவே இல்லை. அப்ப என்னன்னா அவங்க அப்படியே அந்த ஸ்டுடியோவில் இருந்து, அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து, பணத்தளத்துல இருந்து நேர தலைமை செயலகத்துக்கு வரணுங்கிற என்ன இருக்குல்ல, அதுதான் இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல். அதுவும் தமிழ்நாடு அரசாங்கத்தை தான் எதிர்ப்பாரு. அதுலயும் ஒரு குடும்ப ஆட்சின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தான் பண்ணுவார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசை நான் அகற்றப் போகிறேன் என்று சொல்லுகிற விஜய் என்னென்ன காரணங்களுக்காக நான் திராவிட முன்னேற்ற கழக அரசை அல்லது அதன் தலைவர்களை அல்லது முதலமைச்சரை நான் விமர்சித்து குற்றம் சாட்டி அவர்களை அகற்ற வேண்டும் என்று நான் கருதுகிறேன். ஒரு பட்டியல், ஒரு வார்த்தை விஜய் சொல்ல தெரியாது. திராவிட முன்னேற்ற ஒரு திமுக ஆட்சி அகற்றணும். ஏன் அகற்றணும் தெரியாது. சரி, திராவிட முன்னேற்ற அதிமுக எதிர்கட்சியை பத்தி என்ன மதிப்பீடு தெரியாது, பாரதிய ஜனதா கட்சியை பத்தி என்ன தெரியாது, காங்கிரஸ் என்ன தெரியாது. ஆனாலும் ஒரு கட்சிக்கு தலைவரான உடனடியா முதலமைச்சராக என்ன எதுக்காக அரசியல் தெரிய வச்சு பாவம். தனிப்பட்ட முறையில விஜய் நல்லவர், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அரசியலில், தமிழ்நாட்டு அரசியலிலோ இந்திய நாட்டினுடைய அரசியலிலோ தன்னுடைய பார்வை என்னன்னு தெரியாத ஒரு எல்கேஜி யூகேஜி பால்வாடி மாதிரி அந்த பக்குவப்பட்ட நிலையில் இருக்கிற அன்பு தம்பி விஜய் நடிகர் ஒரு கட்சி தலைவரான உடனே முதலமைச்சராக விரும்புவது என்பதே பிழையானது, மோசடியானது.
தமிழ்நாட்டு மக்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி, ரசிகர்களினுடைய அறியாமையை பயன்படுத்தி பாலாபிஷேகம் கட் அவுட் இருந்து பால் ஊட்டுறாங்க. கட் அவுட் இருந்து மேலே ஏறி பால் ஊட்டும் போது கூட இறந்து சாகிற அளவுக்கு அறியாமையில் இருக்கிற ஒரு ஒரு தமிழ் சமூகத்தினுடைய தாழ்வு அவமானம் இருக்குல்ல. இந்த அறியாமையை தமிழ்நாட்டு மக்களின், மாணவர்களின், இளைஞர்களின், மக்களின் அறியாமையை பயன்படுத்தி வாக்குகளை பெற்று முதலமைச்சர் ஆகிவிட வேண்டும் என்கின்ற அந்த ஆசை இருக்குது. அதுதான் மோசடியானது. எல்லா கேள்விக்கும் என்கிட்ட பதில் இருக்கு. ஒரு 2 நிமிஷம் நீங்க தனியரசு அவர்கிட்ட இறுதி கருத்து வாங்குறாங்க. அதாவது ஒட்டுமொத்தமா வேகம் எடுக்க வேண்டிய அவசியம்னா எப்படி வேகம் எடுக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது, பன்முனை போட்டி வந்துருது 2026 அப்படின்னா விஜய் என்ன மாதிரியான வியூகம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு? அதான் அந்த வியூகத்துலதான் விஜய் இன்னும் தடுமாறுகிறார். அவரே இன்னும் எந்த பாதையில் பயணித்தது என்கின்ற முடிவெடுக்காமல் தயங்கி தடுமாற்றத்தில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதுதான் இப்ப மூத்த அரசியல் ஆய்வாளர் ராஜகம்பீரன் ஐயா சொல்றாங்கல்ல. அதாவது விஜய் ஒரு ஒரு தத்துவ புரிதலோடு அந்த வேட்கையோடு களத்துக்கு பற்றி நின்று வரல. அது லட்சக்கணக்கான அவரை நேசிக்கிற ரசிகர்களுக்கு அது அரசியலாக கற்பிக்கப்படல. அவர்களை அணி சேர்க்கிறதுக்கான கால அவகாசமும் இல்லை. ஏன்னா தலைவனே கொள்கை அரசியல் பேசாத பொழுது அந்த ரசிகர்களுக்கு என்ன தெரியும்? நான் அதுக்கு உதாரணமா கம்பீரனையா சொன்னதை நீங்க பல பேர் பேட்டி எடுக்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள், அதாவது தொண்டர்களை, நிர்வாகிகளை எல்லாம் ஏன் உங்களுக்கு விஜய் பிடிக்கிறதுன்னு கேட்டாங்க. தெரியாது. அவர் படத்துல நடிக்கிறார், படத்துல நல்லவனாக இருக்க பாக்குறதுனால நாங்க இந்த முறை விஜய் ஆதரிக்கிறோம்னு சொல்றாங்க. திரைப்படத்தில் நாங்கள் விஜயை பார்த்திருக்கிறோம், அதனால நாங்க அவரை ஆதரிக்கிறோம், எனக்கு அவரை பிடிக்கும். வாக்களிப்பீங்களான்னு கேட்டா ஒருத்தர் வாக்கு அளிக்கிறேன்னு சொல்றாரு, இன்னொருத்தர் இல்லை நான் வாக்களிக்க மாட்டேன், அவர் நடிப்பு எனக்கு பிடிக்கும், ஆனா வாக்கு என்னுடைய கட்சிக்கு திமுகவுக்கு அளிப்பேன், அல்லது பிற கட்சிகளுக்கு அளிப்பேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த அந்த தொண்டர்களுக்கு மத்தியிலான, தலைவனுக்கு மத்தியிலான உரையாடல் இல்லை. தலைவனுக்கு அடுத்த நிலையில் இருக்கிற ஆதவர்ச்சனாவோ இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிற நிர்மலோ இன்னும் இருக்கிற தலைவர்களுக்கே தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கைகளை நாட்டு மக்களுக்கு கடத்துகிற ஆற்றல் அல்லது புரிதல் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கு இல்லை. ஏன்னா அவங்க 3 கட்சி 4 கட்சி மாறி வாரத்துக்கு ஒரு கட்சி மாறி வந்துருக்காங்க. எந்த கட்சியினுடைய கொள்கையை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. தன்னுடைய பாஜக போய் எந்த கருத்தை சொல்லுவாங்க? நிர்மல் முன்னாள் கட்சியில் பாஜக கருத்து சொல்லுவாரா, அடுத்து அதிமுக கோட்பாட்டு சொல்லுவாரா, தமிழக வெற்றி கழகம் சேர்ந்திருக்காங்க அதை சொல்லுவாரா? இந்த குழப்பம் நீடிக்குது. ஆகவே தமிழக வெற்றி கழகம் ஆரோக்கியமான அரசியல் பயணத்தை அவர் நகர்த்தவில்லை, துவக்கவில்லை. இந்த வேகம் என்பது ஆரோக்கியமான வேகம் என்று நாம் துவக்க நிலையில் அவதானிக்க முடியாது.